शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवां सस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति नः इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। ஓம். இந்த தர்க்கம் இதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஏன்னா சங்கரர் தர்க்கத்தாலேயே கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியாது, தர்க்கத்தினால கடவுளை நிரூபிக்க முடியாதுங்கிறதையே நிரூபிக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இந்த தர்க்கம்ங்கிறது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? ஒரு அறிவை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு நமக்கு சாதனங்கள் வேணும். அதை ஸ்ருதி யுக்தி பிரமாணம், ஸ்ருதி யுக்தி அனுபவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ருதியே கூட பல விஷயங்களை தர்க்கத்தின் மூலம்தான் நமக்கு விளக்குது. ஸ்வேதகேத்துக்கு உபனிஷத்து நிறைய தர்க்க ரீதியாக தான் விளக்குது. ஒன்றை அறிவதால் அனைத்தையும் அறிய முடியும் என்றது ஒரு தர்க்கம் இல்லையா? அது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. காரணத்தை அறிந்தால் காரியமெல்லாம் அறிந்தது போல ஆகும். அப்புறம் சிருஷ்டி என்பது பொய்யே, மித்யா. அது வெறும் வாச்சாரம்பனம் விகாரம் நாமதேயம். எப்படி மிருத்தியேவ சத்தியம் மிருத்திகத்தியேவ சத்தியம் அப்படின்லாம் சொல்லுது. இதெல்லாம் யுக்தி தானுங்க. தங்கத்தை வச்சு உதாரணம் சொல்லுது, இரும்பை வச்சு உதாரணம் சொல்லுது, லவண உதாரணம் சொல்லுது, உப்பில் இந்த தண்ணியில் கரைக்குது. அப்புறம் அவனுக்கு அனுபவத்தின் மூலம் அது அறிய வைக்கிறாரு. 15 நாள் நீ சாப்பிடாமல் இருங்கிறார். தண்ணீர் மட்டும் குடிச்சிக்க அப்படின்னு சொல்கிறார். அவன் 15 நாள் சாப்பிடாமல் இருக்கிறான். எங்கே மகனே சாமவேதத்தை ஓது அப்படின்னு சொல்கிறார். அவன் ஓதவே முடியல. அப்புறம் அன்னம் கொடுக்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே இப்போ சொல்லுன்னார். கடகடகன்னு ஒப்பிக்கிறான். இப்போ எவ்வளவுதான் நீ அறிவாளியாக இருந்தாலும் பிராணனும் இந்த உணவும் அன்னமயமும் தேவைப்படுது அப்படின்ற லாஜிக்கலாகவும் சொல்கிறாரு, அனுபவத்தின் மூலமும் சொல்கிறார். தூங்குறவனை கொண்டு போய் காட்டுறார். இவன் எங்கே இருக்கிறான்? இப்போது ஒரு நைட்டு முழுக்க தூங்குறான். போட்ட இடத்துல அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அசையாமல் இருக்குது. எங்கே இவன்? தேவதத்தன் எங்கே போனான் அப்படின்னு. வெளியே எங்கேயாவது போயிருக்க முடியாது. உடம்புக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கணும். உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறான்? முதல்ல அவனுக்கு உடம்பு ஸ்தானமாக இருந்தது. நான் உடம்புல தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எங்கே இருக்குன்னு பேசுகிறேன்னா, நான் மலுமிச்சிப்பட்டிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மலுமிச்சிப்பட்டில் எது இருக்குது? உடம்பு தான் இருக்குது. உடம்பை வச்சு நான் மலுமிச்சிப்பட்டின்னு சொல்கிறான். தூக்கத்தில் எங்கே இருக்கிறான்? உடம்பு இங்கே தான் இருக்குது. ஆளை காணுமே. பிரம்மத்தில் இருக்கிறான், ஸ்வபிதி, தன்னை இயல்பில் இருக்கிறான் அப்படின்லாம் வேதமே தர்க்கத்தை தான் பயன்படுத்துது. தர்க்கத்தினால நிறைய பயன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த தர்க்கம் ஒன்றை நிரூபிக்குதோ இன்னொரு தர்க்கம் அதை பொய்ப்பித்துடும். அதனால தான் தர்க்கத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு அறிவை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு வருவோம். இன்னொரு தர்க்கம் முறியெடுக்கும் வரைக்கும் அது உண்மையாக இருக்கும். அப்படித்தானே புத்த மதத்தை மற்றவங்க அவங்க தர்க்க ரீதியாக நிரூபிக்கிறாங்க. விஞ்ஞானமயம்னு சொல்லக்கூடிய புத்தி தான் ஆத்மா. பிரவாக நித்தியமாக இருக்கக்கூடிய சனிக விஞ்ஞானம் தான் ஆத்மா. அதுக்கு மேலே ஆத்மா கிடையாது. திரவியம் என்பதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நியாயவாதிகள், தர்க்கவாதிகள், தார்க்கிகள் சொல்கிறவங்க தான் நியாயம் வைசேஷிகம். இவங்க என்ன சொல்கிறாங்க?
அணுக்களின் கூட்டம்தான் சத்தியம், அணுக்களாகவே பரிணாமம் அடையும் அப்படின்னு பரிணாமவாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுவும் ஒரு லாஜிக்கலாக தான் இருக்குது. அப்போ அவங்க லாஜிக்கலாக என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாங்க? ஆத்மா பல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க லாஜிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஜிக்னா தர்க்கத்தை பார்த்தோம்னா ஆத்மாக்கள் அநேகம். ஆத்மாக்களுக்கு இந்த சைதன்யத்தை தருவது ஆத்மா என்று சொல்லக்கூடிய நம்ம சைதன்யம் சொல்லக்கூடியது கிடையாது. பிரதானம்ங்கிற ஒரு பொருளே ஆத்மாவாக செயல்படும் அப்படின்னு யோகிகளும் சாங்கியர்களும் சொல்கிறாங்க. அவங்கள தர்க்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. பகவானே கூட சாங்கிய யோகம்னும் பிரகிருதி புருஷன்னு சொல்கிறதையும் அவர் சொல்கிறாரு. தர்க்கத்தை தான் அவரும் பயன்படுத்துகிறார். அதனால் தர்க்கம் வந்து நாம் வேண்டான்னு சொல்கிறதில்ல. சில விஷயங்களுக்கு அத்வைதத்தை நிரூபத்துக்கு தர்க்கம் வேண்டியதில்லை. தர்க்கத்தினால் அத்வைதத்தை நிரூபிக்க முடியாது, பன்மையில் தான் முடியும். நீ பாகுபடித்து அறிந்தால் இருக்கிறதெல்லாம் பாகுபடித்து அறிகிறேன்னு வைங்க. தர்க்க ரீதியாக நீங்கள் தர்க்கங்கிறது விஞ்ஞானம்னு வச்சுப்போம், சயின்ஸ். அது லாஜிக்கலாக தானே ஒர்க் பண்ணுது. அது குவாண்டம் ஃபிசிக்ஸில் கொண்டு போய் விட்டுடுச்சு நம்மளை. நியூட்டோனியன் ஃபிசிக்ஸில் நம்ம இருந்தோம். நியூட்டன் பருப்பொருட்கள் உண்மை, அது உருண்டோடும், அதுக்கு கிராவிட்டி இருக்குது, அதுக்கு மின்சாரம் இருக்குது, அதனுடைய இடத்தையும் வேகத்தையும் அளந்துடலாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போனா ஒரு இப்போ வீனஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய வேகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதனுடைய இருப்பிடத்தையும் சொல்லலாம், அது வேகத்தையும் சொல்ல முடியும். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் போயிட்டோம்னா ஒரு துகள் எங்கே இருக்குதுன்னு இடத்த சொன்னோம்னா அதனுடைய வேகம் தெரியாது, அது வேகத்தை கண்டுபிடிச்சுன்னா இருப்பிடத்தை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையும் உறுதியற்ற தன்மையும் குவாண்டமில் இருக்குது பார்க்குறோம். ஆனால் குவாண்டம் உலகம் தானே வெளியே இருக்கிற உலகம். அப்போ பருநிலையில் இந்த உலகம் நியூட்டனை அனுசரித்து வேலை செய்து, நுட்பமான சூக்ஷ்ம நிலையில் பார்த்தோம்னு சொன்னால் எய்சன்பர்கினுடைய குவாண்டம் லெவலில் தான் அது போகுது. இது விருத்தமாக இருக்குது இல்லை. அப்போ நியூட்டன் லாஜிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லது குவாண்டம் ஐசன்பர்க் போன்றவங்களோ ஸ்க்ரோடிஞ்சர் போன்றவங்களோ நியாயம் இல்லை, தர்க்கம் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த தர்க்கம் இதை முறியடிக்குது, இந்த தர்க்கம் அதை முறியடிக்குது. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ கடைசியில் அல்டிமேட் பார்ட்டிக்கிள், கடைசி துகள், இந்த நியாய சாஸ்திரம் சொல்லுது இல்லையா, நியாயங்கள் எல்லாமே நியாயசாஸ்திரம் நையாயிரர்களுடைய அணுக்கொள்கை தானே. பரமாணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை ஆக்குவது பரமாணு. பரமாணு ஒன்று கூடி துவனு ஆகுது, துணுக்கள் ஒன்று கூடி திரணு ஆகுது. அது பார்த்து குவாட்ரிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்தனு அப்படின்னு அணுக்கள் கூடி கூடி மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆகுது. மேக்ரோ மாலிகுல்ஸ் இன்னும் கூடி கூடி இன்னும் மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆகுது, பாலிமரைசேஷன் ஆகுது. அப்புறம் அணுக்கள், மாலிக்யூல்ஸ், பாலிமர்ஸ், அப்புறம் மிக்ஸ்டு பாலிமர்ஸ், மோனோமர்ஸ், பாலிமர்ஸ், இப்படின்னு நிறைய ஒலிகோமர்ஸ். இந்த பிரபஞ்சமே அப்படி தான் ஆகியிருக்குது. லாஜிக்கலாக தானே இருக்குது. இப்போ லாஜிக்கலாக வரும்பொழுது நீங்கள் ஆத்மாவை நிராகரிக்க வேண்டியிருக்குது. அவங்க லாஜிக்கலாக சொல்கிறாங்க ஆத்மான்னு ஒன்று தேவையில்லை. இந்த பிரகதானம்னு சொல்லக்கூடியதுக்கே, பிரபஞ்சத்தை செய்கின்ற பிரதானத்துக்கே சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு 3 இருக்குது. இந்த தமஸ் வந்து பொருட்களுக்கு இருப்புத்தன்மை தருது, சத்தியமாக இருக்கிறது. சத்து அதுதான். ரஜோகுணம் அந்த சத்து பொருளை அசைக்குது, இயக்கம் தருது. சத்துவகுணம் அதுக்கு அறிவை தருது, உணர்வை தருது. அப்போ இதுங்க கூட்டு சேரும் பொழுது என்ன ஆகும்? உணர்வுடைய, வடிவமுடைய, இயக்கமுடைய ஒன்று வந்துருச்சு இல்லையா? அப்போ நீங்கள் வந்துடுறீங்க இல்லையா? உங்களுக்கு வடிவம் இருக்குது, இயக்கம் இருக்குது, அறிவும் இருக்குது. இது இங்கே எதுக்கு ஆத்மா தேவைப்படுறீங்க? எதுக்கு இங்கே இது பகவான் ஆத்மாங்க தேவைப்படுது? லாஜிக்கலாக இருக்குல்ல. அப்போ வேதம் அப்படி சொல்லலையே. இதெல்லாம் மித்தியா, பொய்யே, பிரம்மம் மட்டுமே சத்தியம். அதை நீங்கள் லாஜிக்கலாக கொண்டு வர முடியாதே. ஏன்னா லாஜிக் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சென்சரி இன்புட். உங்களுடைய பிரமாணத்தை வைத்து தான் நீங்கள் செய்ய முடியும். பிரமாணத்தில் அடங்காத உண்மையை லாஜிக்கில் கொண்டு வர முடியாது. அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து வேதத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். சாங்கியர்கள் சொல்கிறாங்க, சாங்கியர்கள்லேயும் ஒரு சில பேர்
ஈஸ்வரனை வேண்டாங்கிறாங்க. சில சாங்கியர்கள் வந்து சயேஸ்வர சாங்கியர்ன்றவங்க ஈஸ்வரன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? இந்த பிரபஞ்சம் எல்லாம் முக்குணத்தால் ஆனது அப்படின்னு அவங்க சொல்லி, இந்த முக்குணங்கள் சாமான்யமாக சமமாக இருக்கும்போது லயமாயிடுது. இப்போ உங்ககிட்ட 3 குணமாக லயமாயிடுச்சுன்னா நீங்கள் மறைஞ்சிடுவீங்க. அது ஏற்ற இறக்கத்தில் இருக்கும் பொழுது அது பல வடிவத்தை எடுக்குது, இயக்கத்தை உண்டாகுது. இந்த பிரபஞ்சம் பிரளயமாகும் பொழுது 3ம் சமமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது யார்? பிரதானம் தானே ஆரம்பிக்கணும், பிரகிருதி தானே ஆரம்பிக்கணும். அப்போ அதனுடைய லயம் கெடணும் இல்லையா? அது லயம் எப்படி கெடும்? அது எப்படி கெடுத்துக்கும்? அது லயனில் இருக்குதுன்னு அதுக்கு தெரியுமா? லயத்தை கெடுக்கணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி இருக்குமா? அது யாரோ புறத்தூண்டுதல் இருந்தால் தானே முடியும். புறத்தூண்டுதல் இல்லாமல் ஒருவேளை அது லயத்தை உடனடியாக கிடைச்சுன்னு வச்சுங்க, அது லயமே அடையாது இல்லையா? அப்படி சொரூபம் என்னன்னு பாருங்கள், அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா லயமா பிரளயமா, அதாவது சிருஷ்டியான்னு உங்களால் லாஜிக்கலாக சொல்ல முடியல. நீ ஹாவ் டு பிலீவ். இப்போ லாஜிக்கல் ஒரு இடத்துல உதைக்குது. அப்போது எவ்வளோதான் நியாய சாஸ்திரத்தில் அணு கொள்கையில் வச்சியும் அல்லது யோக சாஸ்திரத்தில் சொல்லுவதோ அந்த தரிசனங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பிரதானமோ பிரகிருத்தியோ முக்குணங்களோ நீங்கள் சொன்னோம்னா ஓரளவு வரைக்கும் தான் நமக்கு அது விளக்க முடியுது. ஏன்னா அது இன்னொன்னால தோற்கடிக்கப்படுது. ஒரு நியாயத்தை இன்னொரு நியாயம் தோற்கடிக்குது. ஆனால் நியாயத்தை நம்ம வந்து பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும். இப்போ பிரம்மத்தை ஆத்மாவே நீங்கள் நிரூபிச்சிடலாம் லாஜிக்கலாக. ஆனால் அதுதான் பிரம்மம் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது உங்களால் எந்த யுக்தி வச்சு சொல்ல முடியும்? யுக்திக்கு அனுமானம் தேவை இல்லையா? அனுமானத்துக்கு வியாப்தி ஞானம் வேணும் இல்லையா? முன்ன பின்ன நீங்கள் வந்து ஒரு நித்திய வஸ்துவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். உங்கள் நித்திய வஸ்துவை நீங்கள் அனுமானிக்க முடியாதே. அனுமானத்துக்கு எப்போ என்ன வேணும்? வியாப்தி ஞானம் வேணும். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குது இன்னும் கண்டுபிடிக்க புகையை வச்சு சொல்கிறோன்னா நீங்கள் புகையோ நெருப்போ சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ முன்ன பின்ன பிரம்மத்தையே ஏக வஸ்துவை நித்திய வஸ்துவை நீங்கள் உணராத பட்சத்தில் நீங்கள் அதை வந்து லாஜிக்கலாக கொண்டு வர முடியாது. சரி, இது வந்து விட்டுடுங்க. உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கிறதுனால ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இறைவன் இருக்கிறார் என்பதை லாஜிக்கலாக நாங்கள் நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நிரூபிக்கிறார். எப்படிங்கன்னு பாருங்கள். சிருஷ்டின்னு இருந்தால் சிருஷ்டிகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா? பானைகளெல்லாம் பார்த்த உடனே கொய்யவனை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, தானாக பானை வராது இல்லையா? அதுபோல் இந்த பிரபஞ்சம் சேர்க்கப்பட்டதாக இருப்பதால், பல பொருள் கூட்டாக இருப்பதால், ஒரு பிரயோஜனத்துக்காக இருப்பதால் இதை சேர்த்தவன் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா பிரயோஜனம் இருக்கவன் தானே சேர்ப்பான். சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறவன் தானே சைக்கிளை ஒன்றா சேர்ப்பான். சைக்கிளே தன்னை சேர்த்துக்கிட்டு அது நான் சைக்கிள்னு அதை பயன்படுத்துமா? இப்போ பிரகிருதி வந்து ஒன்றாக சேர்க்கணும், பயனுள்ளதாக ஆகணும்னா சேர்ப்பதற்கும் பயனாளியும் ஒருத்தர் இருக்கணும், அவன் வேறு ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் லாஜிக்கலாக இறைவனை நிரூபிச்சிடலாம். ஆனால் அதுதான் ஆத்மான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா லாஜிக்கலாக? அவருடைய சைதன்யம் தான் உனக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? வேறு வழியில் இப்படி தான் அர்த்தாபத்தி கொண்டு வர முடியுமா? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இன்னொரு லாஜிக் வரும். அவன் சொல்லுவான், சரிங்க, பானை செய்வதுக்கு ஒரு குயவன் போதும், இன்னும் ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு ஒருத்தனால் முடியுமா? தச்சன் வேணும், மேசன் வேணும், பிளம்பர் வேணும், எலக்ட்ரீஷியன் வேணும். அவனுக்கு ஒன்று தான் செய்ய முடியும். சர்வஜத்துவம் சர்வசக்தி மத்துவம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அது முடியாது. எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு தன்மை தான் இருக்க முடியும். இதை செய்கிறோம் அதை செய்ய முடியாது இருப்பான். ஒருவேளை சிருஷ்டி பண்ணுறவனுக்கு அழுகி தெரியாமல் இருக்கலாம்ல, லயம் பண்ண முடியாமல் இருக்கலாம். அழிக்கிறவனுக்கு சிருஷ்டி பண்ண தெரியாமல் இருக்கலாம்ல. எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறவனுக்கு
அழிக்க தெரியாது. அப்போ 3 தொழிலையும் ஒருத்தன் செய்ய முடியுமா? முடியாது அப்படின்னு அதே லாஜிக்கில் அவனை மறுக்கலாம் இல்லை? எந்த லாஜிக்கினால நீங்கள் நிறைவனை நீங்கள் நிரூபிக்கிறீங்களோ, ஏக ஈஸ்வரன் சொல்கிறீங்களோ, இன்னொருத்த லாஜிக்கினால இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? 2 பேரை சண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் நடுவாள். நீங்கள் சொல்கிற நியாயமாக தான் இருக்குது. நீ எப்படிப்பா அவர் பல பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும், பல ஈஸ்வரர்கள் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அது நீ லாஜிக்கலாக நிறுனா முடியாது. இவன் சொல்லுவான் ஒரு ஈஸ்வரனே போதும்னு சொல்லுவான். அது இவன் லாஜிக்கலாக சொத்துக்குவானா? இல்லை, எங்கள் லாஜிக் படி பல பேர் சேர்ந்தால் தான் முடியும், பல அறிவு அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். லாஜிக்கு ஒரு எல்லை இருக்குது. லாஜிக் மூலம் இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நியாயவாதிகள், அந்த பரமாணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பரமாணு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு அணுவை அவங்க சொன்னாங்கன்னா அது ஒரே மாதிரி தானே இருக்கும். பரமாணுங்க ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரே மாதிரியான பரமாணு பல விதமாக எப்படி ஆச்சு? அப்போ லாஜிக்கலாக அதுக்கு நீங்கள் ஏதாவது 3 குணங்களை நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்குது. அந்த 3 குணங்களும் ஒரே பொருளில் இருக்க முடியுமா? ஒரே பொருளுக்கு 3 குணம் எப்படி இருக்கும்? 3 வெவ்வேறமாக இருக்குதே. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கா. ஜடத்தன்மை இருக்குது, அசையும் தன்மை இருக்குது, அறியும் தன்மை இருக்குது, அறியப்படும் தன்மை இருக்குது. அது வியாகாத தோஷம் அப்படின்னு பேர். நிறைய தர்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தர்க்கங்களை பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். வியாகாத தோஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்ம கர்த்திரு தோஷம்னு பேர். உன்னையே நீ தூக்கிக்கோன்னு அர்த்தம். முடியுமா யாராவது? உங்களே நீங்கள் தூக்கிங்க சார் அப்படின்னு. குழந்தைய நீங்கள் தூக்கிடலாம், நீங்கள் உங்களை நீங்கள் தூக்க முடியுமா? தூக்குற பொருளும் நீங்கள், தூக்குறோம் நீங்களாக இருக்க முடியாது. அது பேர் வியாகாத தோஷம். அறியப்படும் பொருளாகவும் நீங்கள், அறியும் பொருளாகவும் நீங்கள் இருக்க முடியுமா? ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? முடியாது. அதுவும் தர்க்கம் தானே. எந்த தர்க்கத்தினால நீங்கள் ஒன்றுத்தில் அறியும் பொருளும் அறியப்படும் பொருளும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, நான் இன்னொரு தர்க்கத்தினால் அது இல்லைன்னு சொல்கிறேனே. அப்போ தர்க்கங்கள் எப்பொழுதுமே ஒன்றை ஒன்று மாய்த்து கொள்ளும். வேறு வழி இல்லாமல் உண்மை அறிவதற்கு சாப்த பிரமாணம்னு சொல்லக்கூடிய வேதம் சொல்வதை ஒத்துக்கணும். ஏன்னா அது ஒரு தர்க்கத்தை பயன்படுத்துது. சில இடத்துல நம்ம சிரத்தையை அனுபவிக்கணும். சிரத்தையாக அனுபவிச்சு கொடுத்துட்டு உண்மை தெரிஞ்ச பிறகு தர்க்கங்கள்லாம் ஓடி போயிடும். நீங்கள் பிரம்மம் நீங்கள் உணர்ந்த பிறகு உங்களுக்கு தர்க்கம் எதுக்கு? யாராவது தர்க்கத்தை தோற்கடிக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் தர்க்கத்தினால நீங்கள் பிரம்மம்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சிரத்தையை வச்சு தர்க்க முறையில் புரிந்து கொண்டு பிறகு சிரத்தையும் தர்க்கத்தையும் தூக்கி போட்டணும். அதில் சிரத்தையும் முழுசாக வத்தாது, தர்க்கமும் முழுசாக தேவைப்படாது, ரெண்டும் தேவைப்படாது. அதில் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், இந்த 3ஐயும் வைத்து தான் உபநிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸ்வேதகேதுக்கு யுக்தியும் கொடுத்தாரு, அனுபவத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரமாணமாகிய சப்தத்தையும் சொல்கிறாரு. எல்லா உபனிஷத்துமே இன்னொரு யஜுர்வேதத்தில் இருக்கிற உபனிஷத்து ருக்வேத மந்திரத்தை சைட்டேஷன் கொடுக்குது. இதற்கு ஒரு ஏக ஸ்லோக அஸ்தி அப்படின்னு யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபனிஷத்து ருக் மந்திரத்தை சைட்டேஷன் பண்ணுது. அப்படி சொல்லுது. அப்படின்னா வேதங்கள் ஒன்று தானே, அது ஒரே தாத்பரியத்தை கொண்டு தானே இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும் பொழுது சுவாமியும் சில இடத்துல யுக்தியும் தர்க்கத்தையும் பயன்படுத்தி தான் விளக்குறேன். ஆனால் தன்னை பிரம்மன்னு எந்த யுக்தியாலும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் யுக்திகள் எல்லாம் அனுபவத்தின் அடிப்படையில் இருக்குது. அனுபவம் எப்பொழுதுமே உனக்கு தப்பானதை தான் கொடுக்கும். எந்த யுக்தியை பயன்படுத்தி இந்த பூமி சுத்தலைன்னு நீங்கள் சொல்வீங்க? உங்கள் அனுபவத்தை வச்சு சொன்னாக்கா பூமி சுத்தலைன்னு தானே சொல்லுவீங்க. எந்த தர்க்கம் அது ஜெயிக்கும்? நீங்கள் தர்க்கத்தில் நிரூபிச்சு பாருங்க பூமி சுத்தலைன்னு. சூரியன் நகருதுங்க, சூரியன் நகரலாம், பூமி நகருதுன்னு எப்படி சொல்லுவேன்? இல்லை, இது இந்த மாதிரியான உதாரணத்தினால ஒன்று நகர்ந்தால் இன்னொன்று நகர்ற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது யுக்தி தானே.
அப்போ அவனும் சொல்லுவான், நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதிக்காக சொல்லிக்கிறீங்க, அப்போ பூமி நகர்லேருந்து தானே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சுற்றலேருந்து தானே இருக்கீங்க. பூமி ஒரு வேளை சுற்றுதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறது என்ன பண்ணணும்? மேலே மிதந்தா போதும். பூமி சுற்றும் போது அந்த இடத்துல இறங்கிக்கலாம். ஜம்ப் பண்ணும்பொழுதே நீங்கள் வீட்டை விட்டு இன்னும் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்க. பத்திரமா இருக்கும். இதுவும் யுக்தி தானே. அதனால் யுக்திகளெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி தான் இந்த ஜென் குவான் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சில யுக்திகளை சொல்லி வேடிக்கை பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு நம்மளை அப்படி திடுக்கிட வைப்பாங்க. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அது குஷியாக இருக்கும், அவ்வளவுதான். அதில் நம்ம உண்மையை நம்ம தவற விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வேறு கேள்வி போடலாம். ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் வாழ்க்கை முறை எது சிறந்தது? நம்ம பாப்பையாவை கூப்பிட்டுடலாமா? அவர் தானே பட்டிமன்றம் நடத்துவார். சாலமன் பாப்பையா. வாழ்க்கைக்கு எது சிறந்தது, முக்திக்கு எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆன்மீகம்னு சொல்லுவேன். முக்தி தானே வாழ்க்கைங்க. ஒருத்தன் வாழறானா எப்படி வாழணும்? அடிமையாக வாழணுமா, அரசனாக வாழணுமா? அடிமைங்கிறது பந்தம், அரசங்கிறது முக்தி. வாழ்க்கைக்கு எது சிறந்தது? அடிமையா ஆண்டவனா? ஆண்டவன். அதுக்கு எது வழி அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மீகம்தான். தன்னை ஒரு ஆத்மா பிரம்மம் தெரிஞ்சிட்டான்னா அவன் சாம்ராட். அவனுக்கு அவனே ராஜா. அவனை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. கடவுளை கட்டுப்படுத்த யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. தானே ராஜா தானே மந்திரி அப்படின்னு யாருக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா அதுக்கு ஆன்மீகம் தான் வேணும். எந்த ஆன்மீகங்கிறது தான் முக்கியம். அத்வைத வேதாந்தம் தான் ஆன்மீகம். ஏன்னா ஆத்மாவை பற்றி படிக்கிறதுனால அது ஆன்மீகம். மீதிங்கெல்லாம் ஆத்மாவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஆத்மாவை கடவுள்னு சொல்லக்கூடியது ஒன்று வேதாந்தம் தானே. ஆத்மா வேறு கடவுள் வேறுன்னு சொல்கிறதுக்கு எண்ணற்ற மதங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் சயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆன்மீகத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பெட்டர் சயின்ஸு. ஏன்னா சயின்ஸ் மூலம் தனித்தனி ஆத்மாவாக சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் எப்பொழுது நீங்கள் கடவுள் தான் ஆத்மான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களோ அந்த வேதாந்தம் வந்த பிறகு விஞ்ஞானம் உங்களுக்கு தேவையே கிடையாது. விஞ்ஞானம் கொடுக்கக்கூடிய சுகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தரம் கொடுக்கும், இன்னொரு தரம் போயிடும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, வாஷிங் மிஷினோ, சமைக்கிறதுக்கு குக்கரோ, ரோபாட்ஸோ, வீடு பெருக்க ஒரு ரோபாட்டு, முதுகு தேய்ச்சி விட ஒரு ரோபாட்டு, காலமுக்க ஒரு ரோபாட்டு, இதெல்லாம் சயின்ஸ் கொடுக்கும். அது சுகமான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணற்ற பொருளுக்கு அடிமை ஆகிடுவீங்க. ஒரு ரோபாட்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் குளிக்க முடியாது. ஏன்னா முதுகு தேய்க்கிற ரோபாட் இல்லை இன்றைக்கி. சோறாகிற ரோபாட் இல்லைன்னா பட்னியாக இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உப்பை இன்றைக்கி கம்மியாக போடு, இன்றைக்கி ஏன் தோசை இப்படி செய்திருக்கிற அப்படின்னு. அடிமைத்தனத்தில் வாழணும்னா விஞ்ஞானம், நீ ஆண்டவனாக வாழணும்னா மெய்ஞானம். மெய்ஞானம் தான் எப்பொழுதுமே சிறந்தது. நீ கேட்குறீங்களா? கேட்டுறதாங்க. இந்த உலகத்துலேயே பெரிய டேம் அப்படின்னு சைனாவில் இருக்கிற த 3 ஜெர்கஸ் டேம் பூமியோட ரொட்டேஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் எப்படி ஸ்லோ பண்ணுதுங்க? பூமியோட ரொட்டேஷன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைம்மா. அதனுடைய ரொட்டேஷன் 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி 24 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ்னால் எத்தனை மினிட்ஸு எத்தனை செகண்ட்ஸு நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லலாம். ஆனால் அது மாறும், வாபுல் ஆகும். ஏன் அப்படி வாபுல் ஆகுது? ஒரு பூமி இதுன்னு வைங்க, இது சாலிட் அயனாக இருந்ததுன்னா இது ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை கொலன்ற ஒரு பொருளாக இருந்ததுன்னா மேலே ஹார்டாக இருக்குது, உள்ள ஆம்லெட் மாதிரி மஞ்சள் ஆம்லெட்டு வெள்ளை பொருள் மாதிரி உள்ளே இருந்ததுன்னா இது சுற்றும்போது உள்ளே இருக்கிறது என்ன ஆகும்? அதோடு கூட சுற்றணும். அது ஒரு ஃப்ரீ ஆகிடும், இது ஒரு தனி ஆகிடும்ல. அப்புறம் அது என்ன ஆகும்? அது கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஆம்லெட் கொஞ்சம் நகருதுன்னு வைங்க,
அதனுடைய ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். அப்போ திடீர்னு வெளியே இருக்கிறது வேகமாக சுற்றும். வெளியே வேகமாக சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் உள்ளே இருக்கிறது ட்ராக் ஆகும். ஸோ 2 விதமான இன்ஹோமோஜினஸ், நான் ஹோமோஜினஸ் மெட்டீரியலாக தான் பூமி இருக்குது. மேலே க்ரஸ்ட்டுங்கிறாங்க, கெட்டியாக ஓடு. அப்புறம் மேண்டிலுங்கிறாங்க, அது கொல கொல கொலன்னு இருக்குது. அப்புறம் கோருன்னு ஒன்று வந்து கொட்டை மாதிரி கெட்டியாக ஒன்று இருக்குது. இந்த 3 அடுக்கு இருக்கிறதுனால ஓடு ஒரு வேகம் சுத்தம், உள்ளே இருக்கிற கோர் வந்து ஒரு வேகமாக சுத்தம். இந்த மேண்டில்னு சொல்லக்கூடிய ஒன்று கொல கொலங்கிறது ட்ராக் ஆகும்ல. அதனாலேயே இந்த பூமி எப்பொழுதும் ஒரே வேகத்தில் சுற்றுறதில்ல. நீங்கள் டேம் கட்டினாலும் சரி கட்டாவிட்டாலும் சரி எப்பவுமே அது தாறுமாறாக தான் சுத்தம். நமக்கு அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. யாரோ புதுசாக சொல்லிட்டாங்க பிறகு இந்த டேம் கட்டினா வேகம் குறைஞ்சிடும் கூட்டிட்டோம். இவங்க கட்டாவிட்டால் கூட அது எப்பவுமே தன்னுடைய வேகத்தை மாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அது காரணம் அதுதான். நல்ல கேள்வி. இந்த பதில் எப்படி இருக்குது? சுவாமிஜி, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுலேருந்து ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன புத்தகங்களை பார்த்துட்டு இதுதான் என்னுடைய ஆன்மீகத்துக்கு முடிவா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதை முடிக்கும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா படிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, அதையெல்லாம் படிச்சுட்டு போகும்போது இல்லை நமக்கு இன்னும் மனசெல்லாம் ஒழுக்க வேணும், உடம்பெல்லாம் நல்லா இருந்தால் தான் இதில் நம்ம இன்னும் நம்ம மேலே நிலைக்கு போக முடியுங்கிறாங்க. சரி, அதில் தான் போயிட்டு நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பார்த்தா இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறாங்க. இது எல்லா நிலையும் முடித்து வேதாந்த சாஸ்திரம்னு இங்கே ஆன்மீகம் இங்கே நம்ம ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்ததுக்கப்புறமும் எத்தனையோ சுவாமிகளே 100கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படா படித்து முடிக்கிறது, எப்படா நானும் உஷாடான்னு மூச்சு விட்டுட்டு நான் பிரம்மம் ஆத்மான்னு எனக்கு அடுத்த வேலை இல்லை, நான் இதுதான் அப்படின்னு நம்ம ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறப்போ இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளையே இல்லாமல் இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது படித்தவங்களுக்கும் நல்லா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஜாலியாக இருக்குது. ஓகே அடுத்த புக்கு போகலாம், அடுத்த சாஸ்திரம் படிக்கலாம், அடுத்த கிளாஸ் போகலான்ட்டு. ஆனால் இது படிக்காதவங்களுக்கோ அல்லது படிப்பில் ஆர்வம் இல்லாதவங்களுக்கோ அல்லது இந்த யோகா அபியாசங்களை செய்ய வலுவில்லாதவங்களுக்கு நமக்கு இந்த பிரிவில் இவ்வளோதான் வாய்ச்சுதா, இதுக்கு மேலே நான் அடைய முடியாது போல இருக்குதுன்னு ஒரு ஏமாற்றம். அதை எப்படி நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறது சுவாமி? ஏமாற்றத்தோட இன்னும் நாங்கள் அடுத்த பிரிவிக்கு வந்துட்டு இதை நாங்கள் ஜெயிக்கணும்னு நம்ம இன்னும் மற்றவங்களோட ஒன்றா ஓடுறதா, இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குதா? இதுதான் சுவாமி. ஆமாம், எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது அப்படின்தாங்க சுவாமி. முதல்ல மற்றவங்க ஏன் படிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறதே தப்பு. நாம் பிரம்மா. ஒப்பீட்டு முறையே இதில் இல்லை. படிக்கிறவங்க படிக்கட்டும். நிறைய படித்ததுனால பிரம்மம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரம்மம் ஆக போகிறதில்ல. தன்னை கடவுள்னு கண்டுபிடிச்ச பிறகு படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லா படிப்புமே கடவுள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அப்படி நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா கடவுள்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அவங்களும் படிக்கிறது பிடிச்சிருக்கு படிக்கிறாங்க, அவ்வளவுதான். தன்னை வரும் கடவுள் தன்னை பிரம்மம் அளவற்றவன் அப்படிங்கிறது தான் முக்கியமான படிப்பு. என்னது? பிரம்மம்னு தெரிஞ்சது கூட கிடையாது. அது பிரம்மம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்கள் பேர் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா என் பேர் பிரம்மம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். தேவதத்தன் பிரம்மம் அப்படி டிகிரி மாதிரி போட்டு, அப்படி கிடையாது. இந்த ஞானத்தினால் நான் எப்படி இருக்கணும்? படிப்பவனாக இருக்கணுமா, படிப்பை முடித்தவனாக இருக்கணுமா அப்படின்னா நீ இருக்கிறது ரெண்டுமே கிடையாது. நீ எப்படி இருக்கணும்னு சொன்னால் அளவற்றவனாக இருக்கும். அது என்ன சார் அளவற்ற நிலை? சுருக்கப்படாத நிலை. இப்படி சொன்னால் புரிஞ்சுக்குது இல்லை? அளவற்ற நிலைலாம் உங்களுக்கு புரியாது. எதனாலும் சுருக்கப்படாத நிலை, குறுக்கப்படாத நிலை, ஒடுக்கப்படாத நிலை. அதை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை. எல்லா புஸ்தகமும் இதை தான் விளக்குது. இது விளங்கிடுச்சுன்னா புஸ்தகம் எதுக்கு படிக்கணும் சொல்லுங்கள்? என்ன சொல்லுது வேதம்? நீ அளவற்றவன்னு தான் சொல்லுது.
எனக்கு புரியலைங்க சார், அளவற்றதுன்னா என்னங்க அப்படின்னு. மக்கு நீ உள்ள எப்பவுமே உன்னை அளவு பார்த்துக்கிட்டே இருக்கிற. வெயிட் மேலே நின்று 54 55 பார்த்துக்கிட்டே இருக்கிற. அளவு பார்க்குறல்ல, உடம்பு எவ்வளோ இருக்குது, இன்னும் 1 கிலோ கூடிடுச்சான்னு. நீ அளவற்றவன், நீ ஏன் அளவு பார்க்குற? அப்போ நீ இன்னும் உடம்புன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறோம். நீ அளவற்ற ஆனந்தம்னு சொன்னால் மனசு எதுக்கு ஆனந்தத்தை தேடுது? இப்போ ஆனந்தத்தை தேடுதுனால நீ இன்னும் அளவற்றவன்னு புரிஞ்சுக்கல. அப்போ படி. யாரெல்லாம் படின்னு படிக்கிறாங்களோ அவங்க இன்னும் தன்னை அளவுக்கு உட்பட்டவளாக தான் கருதி கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்கள சுருக்குதுங்க. நான் அமைதியாக அப்படி இருக்கிறேன், அளவற்று இருக்கிறேன். அளவற்றுன்னா என்ன? இந்த சரீரம் கூட எனக்கு அப்போ தெரிய மாட்டேங்குது. சரீரம் கூட மறந்து போய் கிடக்குது. இந்த மனம் கூட தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுவும் மறந்து போச்சு. மனமும் உடம்பு தானே எனக்கு இருக்கிறதுலே அளவு கொடுக்கறது. நீ யாருன்னு கேட்டோம்னா உடம்பை வச்சு நான் இவ்வளோன்னு சொல்கிறான். இல்லைன்னா மனசை வச்சு தன்னை பற்றி விளக்குறான். நான் துன்பப்படுறவன், நான் இன்பப்படுறவன், நான் சுகப்படுறவன். ஒன்று அளவு காட்டுறதுக்கு 2 பொருள் தான் இருக்குது. ஒன்று உள்ளமும், இன்னொன்று உடலும், அல்லது உன் உடைமையும். உன் உடைமை, உடல், உள்ள 3 ஊதான், 3 ஊக்கள். இந்த 3ம் தானே உன் அளவுக்கு உள்ள வைக்குது. உன் உடைமை தானே இவ்வளோ உடையவன்னு சொல்லுது. உன் உள்ளம் தானே இவ்வளவு தான் இருக்குதுன்னு, இப்படிப்பட்டவன் தானே ஒன்று சொல்லுது. உன் உடல் தானே இவ்வளவுன்னு சொல்லுது. இந்த 3 ஊவும் உங்களால் மறக்க முடியுமா? இருப்பீங்க. எப்போ தெரியுமா? ஆனந்தமாக இருக்கும் பொழுது. நல்லா ஒரு சுட சுட இந்த குளிர்காலத்துக்கு ராகி பகோடா, முறுக்கு, நல்ல கடலை அப்படின்னா அந்த தோல் படுக்குன்னு போயிடும். நமக்கு நமத்து கூட எடுத்து 2 கடிச்சு அதை அப்படியே சுவைச்சிட்டு இருங்க. உலகமே மறந்துடும். உலகமே மறந்துடுச்சுன்னா உங்களை அளவுக்கு உட்பட்டது என்ன இருக்குது? நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அளவு கடந்து இருக்கிறீர்கள். சின்ன சின்ன ஆனந்தம் கூட நமக்கு அளவு கடந்து போகிறது. ஏதாவது நினைப்பு வந்துட்டா இந்த உடம்போ உலகமோ உடனடியே நம்ம உடம்பு அப்படியே விரிந்து பிறந்த ஒரு பெரிய பலூன், அப்படியே காற்று ஊசி போட்டு சுருக்கின மாதிரி அப்படியே சுருங்கிடுறோம். இவ்வளோதான். நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது, துணியெல்லாம் மடிக்கணும். பாரு, இந்த குழந்தை செருப்பு அங்கேயே போட்டு வந்து அது ஓரம் வைக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம சுருங்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம். ஆனந்தம் என்பது அனந்தம். அனந்தம்னா அளவற்ற நிலை. நம்ம அப்பப்போ அளவற்ற நிலைக்கு போகிறோம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் போகிறோம். ஆனால் நமக்கு தெரியல நம்முடைய நிலையே இதுதான். எவன் ஒருவன் இந்த அனந்த தன்மையை, அளவற்ற தன்மையை கண்டுபிடிச்சிட்டானோ அவன் எதனாலும் குறுக்கப்படுவதில்லை, சுருக்கப்படுவதில்லை, ஒடுக்கப்படுவதில்லை. அவன் அளவற்றவனாக இருக்கிறான். அது என்ன அர்த்தம்? தன்னை மறந்து இருக்கிறான். தன்னை மறந்த நிலைதான் ஆனந்தம். ஒரு பாட்டு கேட்குறோம். நேற்று பாட்டு பாடின குழந்தைங்கள்லாம் பாடிச்சு. தன்னை மறந்துட்டோம் இல்லையா? வள்ளலாரும் பாடுற, தன்னை மறந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லிவிடு வெண்ணிலாவே. அவர் தன்னை அறிந்து இன்பமுறன்னாரு. நான் தன்னை மறந்து. தன்னை அறிந்த என்னாகும்? இந்த உடம்பு நான் மறந்து போயிடும். மெய் மறந்த நிலைன்னு சொல்கிறோம். அங்கே போட்டங்க. அதில் போன உடனே ஆஹா மெய் மறந்து விட்டேன். எல்லார் வார்த்தையிலும் வருதுங்க. உடம்பையே மறந்துட்டேன். மெய் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம மெய் ஆகிடுவோம். உண்மையான சொரூபத்துக்கு வந்துடும். நம்ம அவலட்சணம் புரிஞ்சிடும். தலையை தொங்க போட்டு வெளியே வந்துடும். எவன் ஒருவன் இந்த முழுமையை உணர்ந்து விட்டானோ, உடலோ உடைமையோ உள்ளமோ அவனை ஒடுக்கவில்லை, அடக்கவில்லை அப்படின்னு அவன் உறுதிப்படுத்திட்டானோ,
அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா உபநிஷத்துக்களும் எல்லா சாதுக்களும் எல்லா பெரியவர்களும் இதை சொல்கிறதுக்கு தான் முயல்றாங்க. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அளவற்ற தன்மை, நாம் எப்பொழுதுமே அளவற்ற தன்மையில் தான் இருக்கிறோம். அது ஏதோ உடமையினாலும் உள்ளத்தாலும் உடலாலும் கிடைக்கின்ற ஒரு திருப்தின்னு நினச்சிக்கிறோம். உடல் கொஞ்ச நேரம் உனக்கு அளவற்ற நிலை தரலாம், மெய் மறந்து. உள்ளம் மெய் மறந்ததுன்னா இந்த மெய் மறந்துடும். உடைமைகளை வாங்கின உடனே கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிறோம். ஃப்ரிட்ஜ் புதுசாக வீட்டுக்கு வந்துடுச்சு, திறந்து பார்க்குறோம், பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்குது, குப்புன்னு குளிர் வருது, நம்ம ஐஸ் வச்சுக்கலாம், மாவு அரைச்சி வச்சுக்கலாம், சாம்பார் இன்னும் தீர்ந்து போகாது. இந்த கொஞ்ச நேரம் நம்ம கவலையெல்லாம் மறந்துருக்கிறோம் பாருங்கள். இந்த கவலையெல்லாம் மறக்கிற நிலை, அது பேர் தாங்க ஆனந்தம். அது தான் அளவற்ற நிலை. இதை எவன் ஒருவன் நிச்சய புத்தியோட தன்னுடைய நிலையை அதுதான் புரிஞ்சுக்கிட்டானோ, அதுக்கப்புறம் அவன் கற்பதுக்கு எதுவுமே கிடையாது, கவலையே பட வேண்டாம். இறைவனே ஒரு புது உபநிஷத்து கொண்டாந்து கொடுக்குறாரு வச்சுங்க. இது வரைக்கும் இல்லாத 108க்கு மேலே ஒன்று தரப்போகிறேன்னு நீயே வச்சுக்க. நீ என்ன சொல்ல போகிற? அதுலேயும் நீ அளவற்றன்னு சொல்ல போகிற. இதுக்கு எதுக்கு எனக்கு புஸ்தகம்? என்னுடைய உண்மையை புஸ்தகத்து மூலம் தெரிஞ்சுக்கிறதா? கொண்டா புஸ்தகத்தில் நான் யாருன்னு என்ன போட்டுருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. நீ வேணால் பார்க்கலாம் கெசட் புக்கை பார்த்து. என் பெயர் தேவதத்தன் பதிவாயிடுச்சு கெசட்டில், இனிமேல் தேவதத்தன் தான், நம்ம சைன் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நீ உங்கள் வேதத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்கணுமா? உன்னை காட்டி கொடுக்குற வரைக்கும் தான் வேதத்துக்கு வேலை. வீடு கட்டுற வரைக்கும் தான் சாரம். வீடு கட்டி முடிச்சாச்சா? ஏன் சார் அதுக்கே 80,000 செலவு பண்ண சார் சாரதம் கட்டுறதுக்கே, இருந்துட்டு போட்டோமே. சிரிக்கிறது முதல்ல தூக்கி போட்டு. ஓடம் தண்ணீரை கடக்கிற வரைக்கும் தான். ஐயோ இந்த ஓடம் என்ன நினைக்கும் அப்படின்னு இந்த ஓடத்தை தலை கவுத்துக்கிட்டா போகிறோம். அது மாதிரி யாருக்கும் இந்த நான் படிக்கவில்லையே, நான் இன்னும் படிப்பது ஏராளம் இருக்குதேங்கிற துர்பாக்கியம் வரவே வேண்டாங்க. இருக்கிறதே பெரிய பாக்கியம் படிக்காமல் இருக்கிறது தான். படிக்கிறோன்னாலே தெரிஞ்சு போச்சு நம்ம இன்னும் படிக்காதவன்ற அளவில் இருக்கிறோம். வேற கேள்வி கேளுங்க. சுஷுப்தி நிலைக்கும் பிரம்மமாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சுஷுப்தி நிலை தான் பிரம்மம். பிரம்மம் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஜாக்கிரதையிலும் இருக்குது, சொப்பனத்திலும் இருக்குது, சுஷுப்திலையும் இருக்குது. உபாதிகள் குறைஞ்ச நிலைன்னு வச்சுக்கோமே. உபாதிகள் ஃபுல் த்ராட்டில் இருந்ததுன்னா அது ஜாக்கிரதை. நம்ம லோக்கல் பாஷையில் ஃபுல் த்ராட்டில், காரை ஃபுல் முடுக்கத்து போகிற மாதிரி இந்த உபாதி முழுசும், இந்த சரீரம் முழுசும் வேலை செய்ததுன்னா அந்த பிரம்மம் ஜாக்கிரதையில் இருக்குது. அந்த உபாதி, இந்த சரீர உபாதி குறைஞ்சி, ஜெகத் உபாதி குறைஞ்சி, இந்த மனம்ங்கிற உபாதி மட்டும் வேலை செய்யுதுன்னா அதுக்கு சோப்பனம் கனவுங்கிறோம். அந்த உபாதியும் அப்படியே கரைஞ்சி போச்சு. உபாதியற்ற நிலையில் இருந்தால் பிரம்மம். உபாதியில் கூட இருந்ததுன்னா அது உபாதிஸ்த பிரம்மம். அப்பவும் பிரம்மம் போயிடல, உபாதிஸ்த பிரம்மம். செம்பருத்தியினால் பிரதிபலிக்கப்பட்ட ஸ்படிகம், அவ்வளவுதான். அதனால் ஸ்படிகத்துக்கு ஒன்றும் கஷ்ட நஷ்டம்லாம் கிடையாது. அதனால் ஜாக்கிரதை பிரம்மன் தான், சொப்பனமும் பிரம்மன் தான், சுஷித்தும் பிரம்மன் தான். என்ன? ரெடியூஸ்டு உபாதி, மினிமல் உபாதி இருந்தாலும் சோபாதிகம். அந்த மினிமல் உபாதி என்ன? அந்த சுஷுப்தியில் எது உபாதி இல்லை, அது பேர் அவித்யா. அவித்யா உபாதி, அவிவித்யா உபாதி சன்னு பிரம்மம் சுஷுப்தி அப்படின்னு புரிஞ்சுங்க. அவித்யா உபாதியோடு மட்டும் இருக்கிற ஒரு பிரம்மம், அது நிச்சயம் பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மன் தான். அது மினிமல் உபாதி. மினிமம்னு சொன்னால் கூட அது கிராண்ட் மாஸ்டர். அவர் இருக்கிற வரைக்கும் சொப்பனம் உலகமும் எல்லாம் வந்துடும். ஆனால் அவர் ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்கிறார். இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸ். சுஷுப்தி பிரம்மத்தில் தான் நாம் இருக்கிறோம், ஆனால் அவித்யாங்கிற உபாதியோடு இருக்கிறோம். ஞானிக்கு அந்த உபாதியும் நீங்கின பிறகு அவன் நிருபாதிக பிரம்மம் ஆயிடுறான்.
மற்றவங்கள சோபாதிக பிரம்மமாக இருக்கிறாங்க. அப்போ சுஷுப்திங்கிறது என்ன? சோபாதிக பிரம்மம், உபாதிக்கு உட்பட்ட பிரம்மம், சங்கோச்சித பிரம்மம், குறுக்கப்பட்ட பிரம்மம், அவித்யாயில் மூடப்பட்ட பிரம்மம் பிரம்மந்தான். அவித்யா நீங்கிடுச்சுன்னா எந்த ஒரு ஞானத்தினால அகண்டாகார விருத்தினால நானே பிரம்மம்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டானோ அப்போது அந்த அவித்யாங்கிற அந்த உபாதியும் நீங்கிடுச்சு. அந்த உபாதி நீங்கின பிறகு அவன் நிருபாதிக பிரம்மமாக இருக்கிறான். மறுபடியும் அந்த உபாதி அவனை தொந்தரவு பண்ணுறதில்லை. ஏன்னா உபாதி உண்மையில் இருந்தால் தானே. இப்போ உபாதியை எப்படி கண்டுபிடிச்சிட்டான்? உபாதின்னு சும்மா பேருக்கு தான் சொன்னோம். இப்போ தெரிஞ்சிட உபாதின்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவித்யாங்கிறது உபாதி, அது போயிடுச்சுல்ல. கொஞ்சம் நெஞ்சம் இருக்குமா? வெளிச்சம் போட்டவுடனே லைட்டு இருட்டு போயிடும் இல்லை. அப்போ இந்த அவித்யாங்கிற உபாதி ஞானத்தினால் அழிந்த பிறகு அவன் பிரம்மம். அது வரைக்கும் அவன் அவித்யா அவச்சின்ன பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க.